இந்த மாநாடு கோவையில் நடப்பது மிக மிக பொருத்தமானது. இது போன்ற தொழில் மாநாடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை மட்டுமில்லாம மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்றாக அமைஞ்சிருக்கு. தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது. வேலைவாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது, வாழுது. அந்த வகையில வளர்ச்சியின் அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க. தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகிறது. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம். அதன் மூலமாக 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் என்கிற இலக்கை அடையறதுக்காக நம்ம அரசு முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய தொழில்கள் மட்டுமல்ல, MSME தொழில்களும் இதுல முக்கிய பங்காற்றுகிறது. அதேபோல புதிய புதிய புத்தாக்க தொழில்களும் இதுல முக்கிய பங்காற்றுது. புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் தொழில்துறைக்குள்ள வரணும். அதுக்கான முயற்சிகளையும் ஊக்குவிப்பே நம்ம அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட இலக்கு என்னன்னா, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் சார்ந்த விழிப்புணர்வு பரவணும். பெண்கள், இளைஞர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசோட புதிய தொழில் முனைவு சார்ந்த திட்டங்கள் சென்றடையணும். அதுக்காக பல முற்போக்கு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உலகின் தலை சிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாடல் அரசுடைய மாபெரும் கனவு. அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லா இந்த உலக புத்தொழில் மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்ட் அப் வளர்ச்சி குறித்த விவாதங்கள், பெரும்பாலும் $1 பில்லியன் மதிப்பீடுகள், பெரிய அளவிலான முதலீடுகள் என்பதை மையமாக கொண்டுதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் சென்றடையணும்னு திட்டமிடுகிறோம். குறிப்பா பின்தங்கிய நிலையில, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரணும் என்பதில் கவனமா இருக்கும். புத்தொழில் கொள்கையிலும் சமூக நீதி, அதுதான் திராவிட மாடல் பாலிசி. இப்படி நாம் எடுத்துட்டு வர தொடர் முயற்சிகளால தமிழ்நாட்டினுடைய புத்தொழில் சூழல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 6 மடங்கு புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் தளத்தில் புதிதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்பர்ல சொல்லணும்னா 2032 இருந்த எண்ணிக்கை இப்போ 12,000 தாண்டி உயர்ந்திருக்கு. இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இந்த 12,000 சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான். சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியல்ல 2018ஆம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு 4 ஆண்டுகள்ல
2022 ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு.